வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 85ஆம் பகுதியில் ஆப்ரஹாமிய மதங்களாகிய யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியதோடு யூதம் பற்றியும் கிறிஸ்தவம் பற்றியும் சற்று விரிவாக கேட்டோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரம் மேற்கொண்டு கிறிஸ்தவம், இஸ்லாம் பற்றி இன்னும் தெரிந்து கொள்வோம். முதற் கேள்வி: கத்தோலிக்க திருச்சபை பற்றியும் உலகம் முழுவதும் கிறிஸ்துவத்தை பரப்பும் விதத்தில் அமைந்த அதன் செயல்பாட்டை பற்றியும் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு பீட்டர், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான், பிலிப், தாமஸ் போன்ற பிரதானமான 12 சீடர்கள் இருந்தார்கள். இவர்களது தீவிரமான நம்பிக்கை, மன உறுதி, தியாகம், உழைப்பு இவற்றின் அடிப்படையில் தொடக்கம் முதலே கட்டமைப்பு மிக்க மதமாக உருவானது கிறிஸ்தவம். கேத்தலிக் என்ற சொல்லுக்கு பொதுவான அல்லது அனைவருக்குமான என்பது பொருள். ஒரு இறை தூதராக, மெஸ்ஸையாவாக தமது வரவும் தமது செய்தியும் எல்லா திசைகளிலும் பரவலாக சென்று சேர வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாயிருந்தது. சாதி, மத, இன வேறுபாடின்றி எல்லா மக்களையும் கிறிஸ்துவம் என்னும் குடைக்குள் கொண்டு வர வேண்டும் எனும் தீவிர உந்துதல் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களுக்கும் இருந்தது. போப், அதாவது போப் ஆண்டவர் எனும் தலைமை மத அதிகாரியின் கீழ் இயங்கும் கத்தோலிக்க திருச்சபை எனும் முறையான அமைப்பு பிற்காலத்தில் வந்ததுதான் என்றாலும் அதற்கான அடிப்படையை இயேசுவின் காலத்தில் இயேசுவின் நேர் சீடர்களே உருவாக்கித் தந்தார்கள். இயேசுவே தமது முக்கிய சீடரான பீட்டரை முதல் போப்பாக அறிவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. உலகெங்கும் அம்மதத்தை பரப்பும் தெளிவான நோக்கத்தோடு செயல்பட்ட அந்த 12 சீடர்கள் அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர்கள் எனப்படுகின்றனர். இந்த அப்போஸ்தல மரபு வழியில் தொடர்ந்து வளர்ந்து உருவாகி வந்த திருச்சபை கிபி 107இல் கேத்தலிக் எனும் பெயரை இக்னேஷியஸ் என்பவர் முன்மொழிந்ததன் மூலம் பெற்றது. கத்தோலிக்க திருச்சபை ஒரு மிகச்சிறந்த நிர்வாக மற்றும் அரசியல் கட்டமைப்பை கொண்டிருந்தது. உலகெங்கும் கிறிஸ்தவம் பரவியதில் அதன் பங்கு மிக முக்கியமானது. எப்படி என்று பார்ப்போம். 1. மையப்படுத்தப்பட்ட அதிகார அமைப்பு. உச்சியில் போப், அவருக்கு கீழ் கார்டினல்கள், பிஷப்கள் மற்றும் பாதிரியார்கள் என ஒரு தெளிவான கட்டளைத் தொடர் சங்கிலி, அதாவது செயின் ஆஃப் கமாண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு இராணுவ ரீதியிலான ஒழுங்குமுறையும் தலைமையிடத்தின் உத்தரவுகளை உலகின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்லும் பண பலமும் மனித சக்தியும் அதற்கிருந்தது. ரொமானிய நிர்வாக முறை. ரொமானிய பேரரசு வீழ்ந்தபோது அதன் நிர்வாக திறமையையும் சட்ட நுணுக்கங்களையும் கத்தோலிக்க திருச்சபை சுவீகரித்துக் கொண்டது. ரோம் நகரம் ஒரு பேரரசின் தலைநகராக இருந்து பின் ஆன்மீக தலைநகராக மாறியது. கத்தோலிக்க திருச்சபை சுவீகரித்துக் கொண்டது. ரோம் நகரம் ஒரு பேரரசின் தலைநகராக இருந்தது, பின் ஆன்மீக தலைநகராக மாறியது. ஒரு அரசாங்கம் போன்ற கட்டமைப்பை திருச்சபை மத விவகாரங்களில் அமல்படுத்தியது. 3. அரசாங்கங்களுடன் கைகோர்த்தல். ஐரோப்பிய நாடுகளின் அரசர்களுக்கும் திருச்சபைக்கும் இடையே ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் நிலவியது. அரசர்களுக்கு தார்மீக இறை அங்கீகாரத்தை திருச்சபை வழங்கியது. பதிலுக்கு அரசர்கள் திருச்சபைக்கு நிலம், பணம் மற்றும் பாதுகாப்பை வழங்கினர். குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டுக்குப் பின் ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் புதிய தேசங்களை கண்டுபிடித்தபோது அங்கே கத்தோலிக்க மதத்தை பரப்புவதை ஒரு முக்கிய கடமையாக கொண்டு சென்றனர். 4. கல்வி மற்றும் சேவையின் மூலம் மதத்தை பரப்புதல். கத்தோலிக்க திருச்சபை தனது மத பரப்பல் நோக்கத்திற்காக ஜெசூயிட்ஸ்கள் போன்ற பிரத்யேக அமைப்புகளை உருவாக்கியது. இவர்கள் சிறந்த கல்வியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் இருந்தனர். இவர்கள் உலகின் பல நாடுகளுக்குச் சென்று பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் நிறுவி அதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை பெற்று மதத்தை பரப்பினர். 5. தெளிவான இலக்கு. கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனையிலேயே நற்செய்தியை உலகெங்கும் பரப்புங்கள் என்ற கட்டளை இருப்பதால் அதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மிஷனாக திருச்சபை மாற்றியது. எந்த ஊருக்குச் செல்ல வேண்டும், அங்குள்ள மொழியை எப்படி கற்க வேண்டும், எப்படி மக்களை மதமாற்ற வேண்டும் என்பதற்கு அவர்களிடம் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருந்தது. கத்தோலிக்க திருச்சபை என்பது கிட்டத்தட்ட ஒரு பன்னாட்டு நிறுவனத்தைப் போலவும் ஒரு அரசாங்கத்தைப் போலவும் செயல்பட்டது. அதன் காரணமாகவே கிறிஸ்தவம் ஒரு உலகளாவிய மதமாக உருவானது. இவை தவிர 6வதாகவும் ஒன்று உண்டு.
அது வலுக்கட்டாயமாகவும் வன்முறையின் மூலமாகவும் மதமாற்றம் செய்தல். இது ஒரு கசப்பான சரித்திர உண்மை. அரசதிகாரமும் மதமும் ஒன்றோடொன்று கைகோர்த்திருந்ததால் கிறிஸ்துவர்கள் படையெடுத்துச் சென்று தங்களது காலனி ஆதிக்கத்தை நிலைநாட்டிய நாடுகளில் பிரச்சாரத்தின் மூலமாக தாமே முன்வந்தும் சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களுக்காகவும் மதம் மாறியவர்களைத் தவிர முரண்டு பிடித்தோரை கத்தி முனையில் மதமாற்றம் செய்யும் வழக்கமும் இருக்கவே செய்தது. ஸ்பானியர்களும் போர்ச்சுகீசியர்களும் 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளை கைப்பற்றிய போது அங்குள்ள பூர்வகுடி மக்கள் வாழ் முனையில் கத்தோலிக்க மதத்திற்கு மாற்றப்பட்டனர். மறுத்தவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது அடிமைகளாக்கப்பட்டனர். ஐரோப்பாவின் சில பகுதிகளில் போர்களில் தோற்றவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும், இல்லையெனில் மரண தண்டனை என்ற கட்டாய நிலை இருந்தது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிபி 1095 தொடங்கி சுமார் 300 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த சிலுவைப் போர்களில் பல லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டனர். இப்போர் வன்முறைக்கும் கொடும் மரணங்களுக்கும் பெரும் முன்னுதாரணமாய் விளங்கியது. இருதரப்பு போர் வீரர்கள் தவிர ஏராளமான சாமானிய பொதுமக்களாகிய யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஏராளமான எண்ணிக்கையில் சிலுவை அடையாளம் தாங்கிய கிறிஸ்தவ வீரர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டனர். சிலுவைப் போர்களின் காரணமாய் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 லட்சம் முதல் 30 லட்சம் பேர் வரை இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். பல குடும்பங்கள் சிதைந்தன. பல நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. சுருக்கமாகச் சொன்னால் சிலுவைப் போர்கள் என்பது மதத்தின் பெயரால் நடத்தப்பட்ட வரலாற்றின் மிக இரத்தமான அத்தியாயங்களில் ஒன்று. நேரடித் தாக்குதல் மட்டுமின்றி பூர்வகுடி மக்களின் வழிபாட்டுத் தலங்களை இடித்தல், அவர்களின் புனித நூல்களை எரித்தல் மற்றும் அவர்களின் பாரம்பரிய சடங்குகளை தடை செய்தல் மூலமும் மதம் திணிக்கப்பட்டது. மதம் மாறிய பிறகும் இரகசியமாக தங்கள் பழைய மதத்தை பின்பற்றுபவர்களை கண்டறிய இன்க்விசிஷன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் சித்திரவதைகள் மற்றும் பொது இடங்களில் எரித்துக் கொல்லுதல் போன்ற வன்முறைகள் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவுடன் நடந்தன. குறிப்பாக ஸ்பெயினில் இது மிக கொடூரமாக இருந்தது. நவீன காலத்தில் பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகளும் போப் ஆண்டவர் போன்ற தலைவர்களும் கடந்த காலத்தில் நடந்த இத்தகைய வன்முறைகளுக்காகவும் கட்டாய மத மாற்றங்களுக்காகவும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளனர். இரண்டாம் கேள்வி, இந்தியாவில் கிறிஸ்துவ மதம் பரப்பப்பட்ட விதத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல இயலுமா? பாரதத்தை பொறுத்தவரை இயேசுவின் நேர் சீடரும் அப்போஸ்தலருமான செயின்ட் தாமஸ் இந்தியாவின் கேரளத்துக்கு கப்பல் மூலம் வந்து சேர்ந்து சாத்வீகமான முறையில் மத பிரச்சாரமும் மத மாற்றமும் செய்தார் என்றும் அவர் வழி வந்தவர்களே கேரளத்தில் உள்ள சிரியன் கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆயினும் இதற்கு வலிவான நிரூபணங்கள் இல்லை எனவும் சொல்கிறார்கள். பிற்காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வணிகம் தொடங்கி பரவலாக்கிய போது மத மாற்றம் செய்வதென்பது முக்கியத்துவம் பெறவில்லை. ஆனால் 1813ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசாங்கம் மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்து மதம் பரப்ப அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளித்தது. இது ஒரு பெரிய திருப்புமுனை. இருந்தாலும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை பொறுத்தவரை மதமாற்றம் என்பது ஸ்பானிய அல்லது போர்ச்சுகீசிய படையெடுப்புகளில் நடந்தது போன்ற நேரடி வாழ்முனை வன்முறையாக இருக்கவில்லை. ஆனால் அது ஒரு நுணுக்கமான அமைப்பு சார்ந்த பொருளாதார கட்டாயத்தின் மூலம் நிகழ்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஏற்பட்ட மிக கடுமையான பஞ்சங்களின் போது கிறிஸ்தவ மிஷனரிகள் கஞ்சித் தொட்டிகள் மற்றும் நிவாரண முகாம்களை நடத்தினார்கள். பசியால் வாடிய மக்கள் உணவிற்காக அவற்றை நாடியபோது சில பல இடங்களில் அவர்கள் மதம் மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். பாரதத்தில் ஒருவர் தனது மூதாதையர் மதத்திலிருந்து மாறினால் அவருக்கு சொத்தில் உரிமை கிடையாது என்ற நிலை இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் 1850இல் வாரிசுரிமை சட்டம் ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலம் ஒருவர் மதம் மாறினாலும் குடும்ப சொத்தில் பங்கு உண்டு என்று ஆக்கியது. தவிர 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களிடையே ஒரு மேலாதிக்க சிந்தனை இருந்தது. தங்களது கலாச்சாரம், மதம் மற்றும் நாகரிகம் மட்டுமே உயர்ந்தது என்றும் மற்ற நாடுகளை, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளை நாகரீகப்படுத்துவது தங்கள் கடமை என்றும் அவர்கள் நம்பினர். இதில் சனாதன தர்மத்தில் உள்ள உருவ வழிபாடு என்பது அறியாமை என்றும் பாவம் என்றும் அவர்கள் வகைப்படுத்தினர். இந்து மதத்தில் இருந்த சில சமூக பழக்க வழக்கங்களை, அதாவது சாதிய பாகுபாடுகள், ஒடுக்குமுறைகள், ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை, சில சமூகங்களில் பின்பற்றப்பட்ட சதி, அதாவது உடன்கட்டை ஏறும் வழக்கம் போன்றவற்றை முன்னிறுத்தி ஒட்டுமொத்த இந்து மதமே திருத்தப்பட வேண்டிய ஒன்று என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தனர். சாதியின்படி சமூகத்தின் அடிமட்டத்தில் இருந்த இந்துக்களை அவர்கள் எளிதாக மதமாற்றம் செய்தனர். அதற்கு கல்வி, மருத்துவ வசதி ஆகியவற்றை வழங்கி அம்மக்களை ஈர்த்தனர். பாரதத்தில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் மேம்பாட்டுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது.
இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் உள்ள பழங்குடியின மக்களிடையே மதம் பரப்பப்பட்ட போது அவர்களின் கலாச்சார அடையாளங்கள் அழிக்கப்பட்டதாக புகார்கள் உண்டு. கல்வி மற்றும் மருத்துவச் சேவைகளை ஒரு மறைமுக கட்டாயமாக பயன்படுத்தி மதமாற்றம் நடந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மிஷனரிகளின் பார்வையில் கிறிஸ்தவத்தை தழுவாதவர்கள் அனைவரும் நரகத்திற்குச் செல்வார்கள் என்ற தீவிர நம்பிக்கை இருந்தது. நரகத்துக்குச் செல்ல வேண்டிய பாவிகளான இந்துக்களை மதம் மாற்றம் செய்வதன் மூலம் காப்பது என்பதை பெரும் நற்செயலாக அவர்கள் நம்பினர். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையான கோட்பாட்டிலேயே மதமாற்றம் செய்யும் நோக்கம் என்பது பொதிந்திருந்தது. தற்காலத்தில் முன்காலம் போல வன்முறையின் மூலம் மதம் மாற்றம் செய்வது நின்றுவிட்டது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையும் பிற கிறிஸ்தவ மத இயக்கங்களும் தங்களுக்கிருக்கும் அபரிமிதமான பொருள் வளம், கட்டுக்கோப்பான நிர்வாக அமைப்பு இவற்றைக் கொண்டு மறைமுகமாகவேனும் மதமாற்று செயல்களில் இந்தியா உட்பட உலகளாவி ஈடுபட்டு வருவது இன்றளவும் நிகழும் ஒரு நிஜமே. 3ஆம் கேள்வி. கிறிஸ்துவ மதத்திலுள்ள பிரிவுகளான கேத்தலிக், புராட்டஸ்டன்ட் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பற்றி சொல்வீர்களா? புராட்டஸ்டன்ட் இயக்கம் கத்தோலிக்க திருச்சபையின் சில நடைமுறைகளை எதிர்த்து உருவானது. 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஜெர்மனியில் மார்ட்டின் லூதர் என்ற கத்தோலிக்க துறவி கத்தோலிக்க திருச்சபையின் தவறான நடைமுறைகளை எதிர்த்துப் பேச ஆரம்பித்தார். போப்பாண்டவருக்கு இருக்கும் அளவற்ற அதிகாரம், திருச்சபையில் நடக்கும் ஊழல்கள் போன்றவற்றை அவர் எதிர்த்தார். குறிப்பாக அக்காலத்தில் திருச்சபையினர் பணம் பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு சீட்டு விற்கும் முறைமையை அவர் கண்டித்தார். இப்படி அவர் வைத்த 95 குற்றச்சாட்டுகள் அச்சிடப்பட்டு ஐரோப்பா கண்டத்தின் பல நாடுகளிலும் பரவின. அது திருச்சபைக்கு எதிரான ஒரு பெரும் புரட்சியை எழுப்பியது. அப்படி புரோட்டெஸ்ட் செய்தவர்கள், எதிர்த்தவர்கள் புராட்டஸ்டன்ட் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் தம் கோட்பாடுகளாக சிலவற்றை அறிவித்தனர். போப்பாண்டவரின் உத்தரவுகளோ திருச்சபையின் தீர்மானங்களோ இறுதி அதிகாரம் உள்ளவை அல்ல. பைபிளுக்கு மட்டுமே உண்மையான அதிகாரம் உண்டு. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் பாதிரியார்கள் என்ற இடைத்தரகர்கள் தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் நேரடியாக இறைவனிடம் வேண்டலாம். மனிதன் தன்னை கடை தேற்றிக்கொள்ள, அதாவது சால்வேஷனுக்கு தீவிர இறை நம்பிக்கையே அனைத்துக்கும் மேலாய் அவசியம் என்பதாக அவை இருந்தன. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியாவின் பல்வேறு அரசுகள் தங்களை கத்தோலிக்குகள் என்றோ புராட்டஸ்டன்ட்டுகள் என்றோ அறிவித்து அணி சேர்த்து கொண்டு தமக்குள் போர்களில் ஈடுபட்டன. இவ்விரு கிறிஸ்தவ பிரிவினருக்கும் நடந்த போர்கள் சுமார் 30 ஆண்டுகள் நடந்தன. இரத்தம் ஆறாய் ஓடியது. பின்னர் ஒரு உடன்படிக்கையின் மூலம் சமாதானம் வந்து சேர்ந்தது. தற்காலத்தில் புராட்டஸ்டன்ட்டுகள் பெந்தகோஸ்தே, லூத்ரன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட் என்று பற்பல உட்பிரிவுகளாய் ஆகிவிட்டார்கள். உலகமெங்கும் அத்தகைய அமைப்புகள் உள்ளன. முற்காலம் போல தீவிர சண்டை சச்சரவுகளும் இல்லை. 4ஆம் கேள்வி. முஹம்மது நபி பற்றியும் அவர் எப்படி இஸ்லாமை மாபெரும் மத சக்தியாக உருவாக்கினார் என்பது பற்றியும் இஸ்லாம் எப்படி உலகளாவி பரவியது என்றும் விளக்குவீர்களா? முஹம்மது நபி சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் கிபி 570ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் குரேஷி குலத்தைச் சேர்ந்தவர். அக்காலத்தில் அரேபியாவில் பல்வேறு மத நம்பிக்கைகள் கொண்டு பல்வேறு தெய்வங்களை நம்பி உருவ வழிபாடு செய்த பழங்குடியினர் பரவியிருந்தனர். எல்லைப்புறங்களில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட பரவியிருந்தனர். குரேஷிகள் இப்ராஹிம், இஸ்மாயில் பாரம்பரியத்தில் வந்தவர்களே ஆனாலும் அவர்கள் காலப்போக்கில் பல்வேறு இறை வடிவங்களை வணங்குபவர்களாக ஆகிவிட்டிருந்தனர். ஆதி காலத்திலிருந்தே மெக்காவில் புனித ஸ்தலமாக விளங்கிய காபாவில் அவர்கள் சுமார் 360 சிலைகளை வைத்து அவற்றிற்கான வழிபாட்டு முறைகளை உண்டாக்கியிருந்தனர். அல்லாதான் அறுதிக் கடவுள் என்றாலும் அல்லாவை அடைய இந்த சிலைகள் தேவை என்று அவர்கள் வாதிட்டனர். காபாவின் வழிபாட்டில் அவர்களது பூசாரி பணி பெரும் வருமானம் தரக்கூடியதாய் இருந்தது. தீவிர இறை நம்பிக்கை கொண்டு நேர்மையுடன் வாழ்ந்து உண்மை பேசும் நபராக மதிக்கப்பட்ட முஹம்மது மக்காவுக்கு அருகில் உள்ள ஹீரா என்னும் குகையில் தனிமையில் தியானம் மேற்கொள்ளும் வழக்கம் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு நாள் வானுலக தேவதையான ஜிப்ரேயில் மூலமாக இறைவனின் செய்தி வந்து சேர்வதாக அனுபவம் பெற்றார். இறைவனை பற்றி மக்களுக்கு ஓதுமாறு அந்த கட்டளை இருந்தது. அடுத்த 23 ஆண்டு காலத்தில் அவருக்கு தொடர்ந்து இறைவனிடமிருந்து செய்திகள் வந்தன என்றும் அவர் அவற்றை ஆரம்பத்தில் முதல் 3 ஆண்டுகள் தம் நெருங்கிய சுற்றத்தினரிடம் மட்டுமே பகிர்ந்து கொண்டார் என்றும் எழுத படிக்கத் தெரியாத அவரது அந்த வாக்குகளை அவரது அந்தரங்க வட்டத்தினர் எழுதி வைத்தனர் என்றும் இஸ்லாம் கூறுகிறது. முதல் 3 ஆண்டுகளுக்குப் பின் அவர் மக்காவில் உள்ள சபா மலைக்குன்றின் மீது ஏறி நின்று பொது மக்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதூர் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதூர் ரசூலுல்லாஹ் என்று அறிவித்தார்.
வணக்கத்துக்குரியவர் அல்லாவைத் தவிர வேறு யாருமில்லை என்பதும் முகமதுதான் அவரது தூதர் என்பதுமே இவ்வரிகளின் பொருள். அவரது அந்த அறிவிப்பு அரேபியர்களிடையே பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது. காலம் காலமாக அவர்கள் கடைபிடித்து வந்த உருவ வழிபாட்டு முறைகளை அவர்கள் கைவிடத் தயாராய் இல்லை. முகமது தம்மை இறை தூதராக, அதாவது நபியாக அறிவித்துக் கொண்டதையும் ஏற்கவில்லை. ஒருபுறம் முகமது நபிக்கு பல சீடர்கள் சேர்ந்தனர், மறுபுறம் அவரை எதிர்த்தவர்கள் அவரை ஏளனப்படுத்தினார்கள். அவர் மீது சமூக புறக்கணிப்பை அமல்படுத்தினார்கள். அவரைச் சார்ந்தவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகினர். அவர் மீது கொலை முயற்சிகளும் நடந்தன. அதனால் முகமது மெக்காவை விட்டு மதீனாவுக்கு இடம்பெயர்ந்தார். 13 ஆண்டுகள் அவர் மெக்காவில் வாழ்ந்தபோது அவருக்கு இறைவனிடமிருந்து கிடைத்த செய்திகள் மக்கியா என்றும், அவர் மதீனாவுக்கு மாறிய பின் கிடைத்த செய்திகள் மதனியா எனவும் சொல்லப்படுகின்றன. மக்கியாவில் இறைவனின் ஏகத்துவம் மற்றும் மறுமை பற்றிய செய்திகள் உட்படுகின்றன. மதனியாவில் இஸ்லாமியர்களுக்கான சமுதாய சட்டங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகள் பற்றி கூறப்பட்டுள்ளன. இவ்விரண்டின் தொகுப்புதான் இஸ்லாமியர்களின் வேத நூலான குர்ஆன் ஆகும். குர்ஆனில் இறைவனிடமிருந்து முகமதுவுக்கு கிடைத்ததாக சொல்லப்படும் எல்லா உபதேச வாக்கியங்களும் அடக்கம். இதுவே முதன்மையான ஆதார நூல். இஸ்லாமியர்களின் இரண்டாவது ஆதார நூல் ஹதீஸ் ஆகும். இதில் குர்ஆனில் உள்ள வசனங்களுக்கு முகமது நபி கொடுத்த விளக்கங்கள், இஸ்லாமியர் வாழ்விற்காய் அவர் காட்டிய செயல்முறைகள், அவர் ஏற்று அங்கீகரித்த விஷயங்கள் ஆகியவை உட்படுகின்றன. அவர் வரையறுத்தபடி முகமது நபிக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரும் இஸ்லாமில் வர வழியே இல்லை. வேறு எந்த புதிய நூல்களும் இஸ்லாமிய ஆதார நூல்களாக கருதப்பட இடமும் இல்லை. முகமது நபி மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த பிறகு இஸ்லாம் ஒரு ஆன்மீக கொள்கை என்பதையும் தாண்டி ஒரு அரசு, அதாவது ஸ்டேட் என்ற நிலையை அடைந்தது. அவரே மதீனாவின் ஆட்சியாளராய் இருந்தார். அதற்குப் பிறகு போர்களும் போராட்டங்களும் நிகழ்ந்த காலமாகவே முகமதுவின் காலம் சென்றது. தற்காப்புக்காகவும் சமாதான உடன்படிக்கை மீறல்களுக்காகவும் நீதியை நிலைநாட்டவும் போர்கள் நிகழ்ந்ததாக இஸ்லாமிய சரித்திரம் சொல்கிறது. முகமது பின் மெக்காவையும் கைப்பற்றினார். அங்கே முன்பு தமக்கு கேடு செய்தவர்களுக்கு பொது மன்னிப்பு நல்கினார் என இஸ்லாமிய சரித்திரம் சொல்கிறது. அவர் மதீனாவை மையமாகக் கொண்ட ஒரு இஸ்லாமிய அரசின் தலைவராக, ஒரு சாவரின் லீடராக இருந்தார். தம் 63வது வயதில் அவர் மறைந்தபோது ஒட்டுமொத்த அரேபிய தீபகற்பமும் அவரது அதிகாரத்தின் கீழ் அல்லது அவருடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் கீழ் வந்திருந்தது. அவர் ஒரு பேரரசின் மத, தார்மீக மற்றும் அரசியல் அதிபராகவே செயல்பட்டார். அவரது காலத்துக்குப் பிறகு அவரது நேர் சீடர்களும் கலீஃபாக்கள் எனப்பட்டவர்களுமாகிய அபூபக்கர், உமர், உத்மான், அலி எனும் 4 இஸ்லாமிய அரசை வழிநடத்தினர். இவர்கள் சிதறிக்கிடந்த அரேபிய பழங்குடியினரை ஓரிரை கொள்கையின் கீழ் ஒருங்கிணைத்தனர். இது ஒரு வலிமையான இராணுவ அரசியல் சக்தியை உருவாக்கியது. இஸ்லாமிய படைகள் மிக குறுகிய காலத்தில் இன்றைய ஈரான், ஈராக், எகிப்து மற்றும் சிரியா போன்ற பகுதிகளை கைப்பற்றின. நில நிர்வாக, வரி சீர்திருத்தங்களையும் சட்டம் ஒழுங்குக்கான அமைப்புகளையும் கலீஃபாக்கள் அமல்படுத்தினர். அக்காலகட்டத்தில் பல நாடுகளில் நிலவிய சாதிய மற்றும் வர்க்க பாகுபாடுகளுக்கு மத்தியில் இஸ்லாம் போதித்த அனைவரும் சமம் என்ற கொள்கை ஒடுக்கப்பட்ட மக்களை ஈர்த்தது. அவர்கள் இஸ்லாமை எளிதில் ஏற்று மதம் மாறினர். சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களுக்காக மதம் மாறியவர்களைத் தவிர கத்தி முனையில் மதமாற்றம் செய்தல், இஸ்லாமை தழுவாதவர்களுக்கு ஜிஸ்ஸியா எனும் வரி விதித்தல் போன்றவையும் நிகழ்ந்தன. அரேபியர்கள் பாரம்பரியமாகவே சிறந்த வணிகர்கள். அவர்களின் வணிகக் கப்பல்கள் இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்குச் சென்றபோது அவர்கள் இஸ்லாமிய கொள்கையை பரப்பவும் செய்தார்கள். இறைச்செய்தி, சமூக நீதி, சமத்துவம், அமைதி போன்ற கோட்பாடுகளுடன் முகமது நபி உருவாக்கிய அரசு அதிகாரத்தோடு பின்னி பிணைந்த இஸ்லாம் மதத்தை அவரது பிற்காலத்தவர் பொருளாதார பலம், ஆட்சி பலம், போர்ப்படை திறன், போராட்ட குணம், வன்முறையில் நம்பிக்கை, தமது மதத்தின் மீதுள்ள தீவிரமான பிடிமானம் இவற்றின் மூலம் உலகளாவி பரப்பினார்கள். காலப்போக்கில் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வலுவாக மோதிக்கொண்டன. கிறிஸ்தவர்கள் நிகழ்த்திய சிலுவைப் போர்களையும் அவற்றில் நிகழ்ந்த லட்சக்கணக்கான உயிரிழப்புகளையும் பற்றி நாம் ஏற்கனவே கேட்டோம். நேயர்களே, நாம் இத்துடன் இந்த வார பகுதியை நிறைவு செய்துவிட்டு இஸ்லாம் பற்றி மேலும் அடுத்த வாரமும் தொடர்வோம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.